கேட்ட மாதிரி இந்த வளையத்தை நான் போட்டு அந்த ராமர் சிலையை நான் ஜெயிச்சு கொடுத்துட்டேன்னா உன் மனசுல என்ன இருக்குன்னு என்கிட்ட சொல்லணும். சொல்லுவல்ல? சொல்லு. அது முதல்ல நீ ரிங்க போடு, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். ஓஹோ. சோ அப்படி சொல்ல வரியா? இப்ப பாரு. முதல் சான்ஸ் போச்சா? விஷால், ராமர் சிலை எங்க இருக்கு? நீ எங்க போடுற? அதை விட அது நல்லா இருந்துச்சா? அதான். சரி இப்ப பாரு, செகண்ட் சான்ஸ். தம்பி இந்தாங்க ரெண்டாவது சான்ஸ். இந்த கரெக்ட்டா நீங்க விட்டுட்டீங்கன்னா அப்புறம் மூணு. பேசாம இருங்க. சரி தம்பி, சரி தம்பி. விஷால், போடு சீக்கிரம். தோ ஏறிறேன். இப்ப பாரு. பாத்து ஓடுங்க. விஷால், என்ன விஷால் அது? ஏய் இரு, அது இதெல்லாம் சும்மா ஒரு ட்ரைனிங். நெக்ஸ்ட் டைம் பாரு, கரெக்டா போகும். இன்னும் நமக்கு 3 இருக்கு. 3. தம்பி மூணாவது சான்ஸ் தம்பி. கரெக்டாவே கணக்கு வச்சுக்கிறீங்களா? ஆமா தம்பி. ஓகே. இதோட 3 தடவை ஆயிடுச்சு. ஹலோ, அது லைட்டா கை கொஞ்சம் ஜர்க் ஆயிடுச்சு. அதான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நான் பண்ணதே இல்ல. திடீர்னு போட சொன்னா எப்படி? இப்படிதான் இருக்கும். இப்ப பாரு. அண்ணா கொடுங்க. இந்தாங்க தம்பி. இது நாலாவது ரிங். அமைதியா இருக்கீங்களா? சரி தம்பி, நீங்க போடுங்க. அந்த ராமர் சிலையை எப்படியாவது வாங்கிர விஷால். நம்பிக்கை வை இசை. நான் கரெக்டா போட்டுருவேன். நம்பிக்கையோட இருக்கணும். இதையும் ஒழுங்கா போட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். 50 ரூபா கம்பெனிக்கு தான். போடுங்க போடுங்க. ஆனதா ஆச்சு. இந்த வாட்டியாவது போட்டுருவல்ல? எஸ். அது கடைசி சான்ஸ்ல கரெக்டா போட்டீங்க. இந்த இருங்க, பொருளை எடுத்துட்டு வரேன். வாங்க வாங்க வாங்க. இந்தாங்க தம்பி, இந்தாங்கம்மா, கொடுங்க. வாங்கிக்கோங்க. இந்தா. ஓகேவா? சந்தோஷமா? தேங்க்ஸ் விஷால். அதெல்லாம் இருக்கட்டும். இந்த மாதிரி பொம்மையை ஜெயிச்சு கொடுத்தா மனசுல இருக்கிறத சொல்றேன்னு சொன்ன. ஹலோ, இது ஒண்ணும் நான் எனக்காக கேட்கல. நம்ம வீட்டு பூஜை ரூம்ல வைக்கிறதுக்காக தான் கேட்டேன். இசை, இது போங்காருக்கு ஏதாவது சொல்லிட்டு போ.